நன்றி. எது பண்றியா? யார பண்றீங்கற? நன்றி, தேங்க்ஸ்னு சொன்னேன். ஓ, இப்பதான் புரியுது. 1450 ரூபா 50 காசு கிடைச்ச பரிசு தான் நன்றின்னு. இந்த வெள்ளக்காரங்க மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்த சாரி தேங்க்ஸ் எல்லாம் கேட்காம இருந்திருக்கலாம். ஐயோ சார், உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல சார். ஓகே ஓகே. 1450 ரூபா 50 பைசா ஒரு சராசரி மனுஷன் சம்பாதிக்கணும்னா. ஹலோ, உங்க காசை நான் கொடுத்துடுறேன். 1450 1450 கத்தாத. உன் அட்ரஸ் கொடு. பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு எனக்கு அட்ரஸ் இல்ல. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. எங்க இருந்து வந்து தொலைஞ்சான்? எனக்கு இதெல்லாம் வேணுங்க. 1450 ரூபா 50 பைசா கொடுத்த எனக்கு இதெல்லாம் வேணும் சார். உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல சார். இல்ல, இத தெரிஞ்சு எனக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. டிக்கெட் வாங்கி கொடுத்து நான் அனுப்புறதுனால கேக்குறேன். எதுக்காக மெடிக்கிற வரைக்கும் மூட்டை கட்டிக்கிட்டு போறேன்? அந்த போலீஸ்காரங்க கிட்ட என்னென்னமோ சொன்ன. காக்கி சட்டக்காரங்க, ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே. உங்ககிட்ட போலீஸ்காரங்க கேட்டா எல்லா உண்மையும் சொல்லுவேன். ஆனா உனக்காக 1450 ரூபா 50 பைசா செலவு பண்ணி டிக்கெட் எடுத்தா என்கிட்ட சொல்ல மாட்டேன். நிறுத்தியா? சும்மா கும்பிடு போட்டுனேங்கிற. நான் என்ன அனுமன் சாமியா? ஏச்சு போய் எங்க இருந்து கும்பிடு போட்டே சாவடிக்கிறான். ஒப்பத்தா இந்த பக்கம் வந்துடாத. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். யார் கல்யாணம்? எனக்கு வேண்டிய ஒருத்தருக்கு. வேண்டியவங்களா? அப்பாவுக்கு அம்மாவுக்கா? நான் விரும்புற ஒருத்தருக்கு. லவ்வரா? நீ கேலிகிளி பண்ணலையே. எனக்கு நீ 1450 ரூபா 50 பைசா கூட கொடுக்க வேண்டாம். நான் ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்தேன்னு நினைச்சுக்கிறேன். இல்லனா என் கையில இருந்து தொலைஞ்சு போயிடுச்சு நினைச்சுக்கிறேன். அது எனக்கு கொடுக்கணுமே நினைச்சு நீ தயவு செஞ்சு அழுதுறாத. நான் ஒன்னும் கேலி பண்ணல. நாங்க 2 பேரும் ஒருத்தரை விரும்பணும். அவர் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப அவருக்கு கல்யாணம்னு சொல்றாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு தான் போறேன். Felix. அப்ப பாட்டியும் பேரனும் கொஞ்சிக்கிறீங்க. பகவானே, எனக்கு இப்படி ஒரு பாட்டி கிடைக்காம போயிடுச்சு.